கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமை அடையட்டும். கர்த்தர் இந்த செப்டம்பர் மாதத்தை காணும்படி நமக்கு உதவி செய்து இந்த முதலாவது கர்த்தருடைய நாளில் இந்த அதிகாலை வேளையில் அவரை நோக்கி பார்ப்பதற்கு அவர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறாரே, நன்றி. இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படி நம்ம எல்லாரும் இணைந்து ஒருங்கித்தவர்களாக நம்ம எந்த இடத்துல நம்ம இருந்தாலும் சரி, நம் கூடியிருக்கிற வீட்டில் நம்ம எல்லாரும் குடும்பமாக இணைந்து நம் கர்த்தரை நம்ம துதிப்போம். எல்லாரும் இணைந்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளை, இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய முதல் கர்த்தருடைய நாளை, இந்த உயிர்த்தெழுந்த நாளை அவர் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கும்படி தகப்பனை நன்றி செலுத்துகிறோம். கடந்த 8 மாதங்கள் நீர் எங்களை நடத்தினீர் ஐயா. இந்த 9வது மாதத்தையும் காண உதவி செய்தீங்க தகப்பனே. இந்த 9வது மாதத்தினுடைய இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய முதல் பரிசுத்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த ஆராதனையுடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம் ராஜா. இந்த ஆராதனையை எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் மாற்றி தருவீராக. சாலமோன் ராஜா கட்டின தேவாலயத்தினுடைய மகிமை நிரப்பினது போல எப்பொழுது தெய்வீக பிரசன்னத்தினாலே எங்களை மூடுவீராக ராஜா. தகப்பனை ஒவ்வொரு குடும்பத்தின் நடுவில் பிரசன்னம் இறங்கட்டும். தேவனுடைய ஆவியானவர் வல்லமையாய் நீர் அசைவாடுவீராக. தேவனுடைய ஆவியானவர் வல்லமையாய் அசைவாடுவீராக. தகப்பனை துதித்து பாட ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யும். தகப்பனுடைய வார்த்தைகளை சத்தத்தை கேட்கும்படி கிருபையாய் எங்களுக்கு மனம் இறங்குவீராக. எல்லா துதிகர மகிமையும் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென் அல்லேலூயா. பாடல்கள் பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே நாம் தொழுதிடுவோம் என்று சொல்லி நாம் பாடப்போகிறோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவர். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவ நீரே ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவ நீரே ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரில் முழங்கிடுதே. முழங்கால் யாவுமே பாரில் முழங்கிடுதே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்வீர். ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்று தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்று தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழு
மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். கழுவிய நிறுத்தினீரே சத்திய தேவன் நீரே. கழுவிய நிறுத்தினீரே சத்திய தேவன் நீரே. கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே. நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே. அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே. அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே. நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். அல்லேலூயா. தொடர்ந்து பாடல்களை பாடுவோம். கிருப என்று சொல்லி நாம் பாடப் போகிறோம். நன்றி ராஜா, நன்றி தகப்பானே. அல்லேலூயா அல்லேலூயா. நம்மை பெயர் சொல்லி அழைத்தது கிருபை. நம்மை பெரியவனாக்கினதும் கிருபை. நம்மை நீதிமானாக நாம் மாற்றினதும் கிருபை. அல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி நன்றி நன்றி. நாம் அந்த கிருபையாலே நிலை நிற்கிறோம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நாம் பாடலாமா? இணைந்து நாம் பாடப்போகிறோம். கிருபையால் நாங்கள் நிலை நிற்கிறோம். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருப 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 கிருப. கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவர் கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருப. பெரியவனாக்கியது உங்க கிருப. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருப. பெரியவனாக்கியது உங்க கிருப. கிருப 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 கிருப.
கிருபை, நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை, 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், ஆமென், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை, கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை, 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை, வரங்களை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை, 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். ஆமென், கிருபையை கொண்டாடுகிறோம், நாங்கள் கிருபையை கொண்டாடுகிறோம், ஆமென், கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். கிருபை, 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 நன்றி, கிருபையை கொண்டாடுகிறோம், உங்க கிருபையை கொண்டாடுகிறோம், எல்லாம் சேர்ந்து சொல்லுவாங்க. நன்றி, 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 ராசா உயர்த்தலாமா? ஆராதனைக்குரியவராய் இருக்கிறார். நாம கிருபையை கொண்டாடுகிறோம், உங்க கிருபையை, கிருபை, 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 கிருபை. நன்றி அப்பா. தகப்பனே, எல்லாம் உடைய கிருபை தகப்பனே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் உடைய கிருபை ராஜா. தகப்பனே, இந்த செப்டம்பர் மாதத்தில் இந்த முதல் கர்த்தருடைய நாளில் உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு தந்திருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. தகப்பனே, நீதிமான் பாடி மகிழ்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்துக்கும் நான் கடந்து வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறேன். இந்த ஆராதனை வேளையில நாங்கள் உண்மை துதிக்கிற வேளையில இன்னும் எங்களை பலப்படுத்துவீராக தகப்பனே. ஒவ்வொரு சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், அசதிகள், சோர்வுகள் விலகட்டும். பிதாவாகிய தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. குமாரனாகிய கிறிஸ்துவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா தடைகளையும் கர்த்தர் நீர் மாற்றுவீராக. உங்களுடைய பிரசன்னத்தினாலே நீர் எங்களை நிரப்புகிறதற்காக உமக்கு நன்றி ராஜா. உங்களுடைய வல்லமை எங்கள் மத்தியிலே நீர் வெளிப்படுத்துகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கீழையாத்தின் பிசின் தைலமே உமக்கு நன்றி. எங்கள் பரிகாரியே உமக்கு நன்றி. எங்கள் பரிசுத்தரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
எலியாவையும் எலிசாவையும் நீர் பயன்படுத்தின தேவனையா, ஆதி திருச்சபையிலே அப்போஸ்தலர்களை நீர் வல்லமையாய் பயன்படுத்தின தேவன். நீர் வெண்கல கதவுகளை உடைக்க வல்லமை உள்ளவர் தகப்பனே. நீர் இருப்பு தாழ்பாள்களை நொறுக்குவதற்கு நீர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறேன். இப்பொழுது உங்களுடைய வல்லமை இறங்குகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. உம்மை உயர்த்த நீர் தந்திருக்கிற கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா, 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 நன்றி செலுத்துகிறோம். தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒளியாத, தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒளியாத, ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்புவை தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து ஊற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் மோற்றும் கிருபையினால் முடிசூட்டும். ஊற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் மோற்றும் கிருபையினால் முடிசூட்டும். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்புவை காதலித்த உன் ஆண்டவரை வாதை நோய் துன்பம் மாற்றி ஆனந்த ஓதரும் தயை செய்துயிர் தந்த, வாதை நோய் துன்பம் மாற்றி ஆனந்த ஓதரும் தயை செய்துயிர் தந்த, ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்புவை தாதரித்த உன் ஆண்டவரை எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன்.
நன்றி ராஜா, நன்றி. எந்த தகுதியுமே இல்லாத எங்களையும் நீர் நேசிக்கிறீரே தகப்பனே. எத்தனையோ பேர் கடந்து போன போதிலும் தகப்பனே, இந்த ஜீவனுள்ளோர் தேசத்தில் நாங்கள் ஜீவனோடு இருந்து தகப்பனே உம்மை உயர்த்த எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறீரே. நன்றி. எல்லாம் கிருபப்பா தகப்பனே. தகுதி இல்லாத எங்களையும் உடைய கரத்தில் எடுத்திருக்கிறீரே. அல்லேலூயா. எங்களையும் தெரிந்தெடுத்திருக்கிறீரே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய வல்லமைகள் குறையல ராஜா, உடைய வல்லமைகள் குறைந்து போகல. அல்லேலூயா. உடைய வல்லமைகள் குறைந்து போகலப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி. அல்லேலூயா. பிரவேசிப்பேன் அவர் காரங்களில் நான் பிரவேசிப்பேன் துதிகளுடன். கர்த்தருண்டு பண்ணின தினம் இதுவே என்னே அவர் என்னை சந்தோஷிக்க செய்தார், சந்தோஷிக்க செய்தார், சந்தோஷிக்க செய்தார். அவர் என்னை சந்தோஷிக்க செய்தார், சந்தோஷிக்க செய்தார், சந்தோஷிக்க செய்தார். அவர் என்னை சந்தோஷிக்க செய்தார், சந்தோஷிக்க செய்தார், சந்தோஷிக்க செய்தார். அவர் என்னை சந்தோஷிக்க செய்தார். பிரவேசிப்பேன் அவர் பிரகாரங்களில் நாம் பிரவேசிப்பேன் துதிகளுடன். கர்த்தர் உண்டு பண்ணின தினம் இதுவே என்பேன். அவர் என்னை சந்தோஷிக்க செய்தார், சந்தோஷிக்க செய்தார், சந்தோஷிக்க செய்தார். அவர் என்னை எல்லாரும் சொல்லலாம். ஆமென். சந்தோஷிக்க செய்தார், சந்தோஷிக்க செய்தார். அவர் என்னை சந்தோஷிக்க செய்தார். சந்தோஷிக்க செய்தார், சந்தோஷிக்க செய்தார். அவர் என்னை சந்தோஷிக்க செய்தார். என்னை பூசி காயங்கள் ஆற்றியே திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேற்றியே. மரண தருவாயில் என்னை அவர் கண்டாரன்பான் எரிகோ நகர் வீதிகளிலே. மரண தருவாயில் என்னை அவர் கண்டாரன்பான் எரிகோ நகர் வீதிகளிலே. எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், எந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார். என்றென்றும் என் சிந்தை கவர்ந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை சொல்லாமல் என்னுடைய காயங்களை எல்லாம் அவர் ஆற்றி. என் சிந்தை நிறைந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார். என்றென்றும் என் சிந்தை கவர்ந்தார். மரண தருவாயில் என்னை அவர் கண்டாரன்பான் எரிகோ நகர் வீதிகளிலே. மரண தருவாயில் என்னை அவர் கண்டாரன்பான் எரிகோ நகர் வீதிகளிலே. மரண தருவாயில் என்னை அவர் கண்டாரன்பான் எரிகோ நகர் வீதிகளிலே. அல்லேலூயா. நன்றி ராஜா. இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மனமகிழ்ச்சியின் நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். தகப்பனே, உம்மை உயர்த்த எங்களுக்கு கிருபை கொடுத்தீரே, உமக்கு நன்றி ராஜா. உம்மை உயர்த்த எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்நாட்களிலே
நீ காண்பித்திருக்கிற அந்த உள்ளம் கை மேகத்துக்காக உமக்கு நன்றி. சீக்கிரமாக சபை காரியங்களில் உம்மை தொழுது கொள்கிற காரியங்களில் ஒரு பெருவெல்ல இரைச்சலை நீர் உண்டாக்கப் போகிறேன். தகப்பனை திரும்பவும் அந்த ஸ்தானத்தில் எங்களை நிறுத்துவதற்கு நீர் வல்லமை உள்ளவராக இருக்கிறீர் ஐயா. திரும்பவும் உங்களுடைய ஸ்தானத்திலே திரும்பவும் அந்த ஸ்தானத்திலே நின்று தகப்பனை எங்கள் கால்களை நிற்கச் செய்வதற்கு நீர் வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். இன்னும் உண்மை ஆராதிக்க அநேக தடைகள் உண்டு தகப்பனை. தடைகளை எல்லாம் நீர் மாற்றப் போகிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை பலப்படுத்துவீராக. உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல தகப்பனே, ஆமென். அல்லேலூயா. இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய முதல் கர்த்தருடைய நாளிலே உங்களோடு இணைந்து தேவனை ஆராதிப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவன் இந்நாட்களிலே நம்மை ஆச்சரியமாக நடத்தி கொண்டிருக்கிறார். இந்நாட்களில் ஒரு சின்ன ஒரு உற்சாகம், அதாவது நமக்கு ஒரு பெரிய வாசல் சபையினுடைய காரியங்களிலே திறக்கப்படாவிட்டாலும் ஒரு சின்ன உள்ளம் கை மேகத்தை அவர் நமக்கு காண்பித்திருக்கிறார். அவர் வல்லமை உள்ள தேவன். சீக்கிரமாக இன்னும் காணப்படுகிற எல்லா தடைகளையும் அவர் மாற்றி நம்மை விடுதலையோடு ஆராதிக்க செய்ய அவர் வல்லமை உள்ளவர். அதனால் கர்த்தரை நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வாசல்களுக்காக அதிகமாக கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். இன்னும் நாம் அறிந்திருக்கிறபடி இந்த கொள்ளை நோயானது அதிகமாக பரவி கொண்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நிறைய தளர்வுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் மிகுந்த கவனம் உள்ளவர்களாக ஜெபத்தோடு நம்ம ஞானமாக நம் காரியங்களை நாம் செய்வோம். வாக்கு பண்ணின தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை பாதுகாக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். நிச்சயமாகவே எந்த தீங்கும் நம்மை அணுகாதபடிக்கு அவர் நம்மை நடத்தி செல்வார். தேவனுடைய வார்த்தையை நம்ம கவனிப்போம். என்னோடு கூட உங்கள் பரிசுத்த வேதாகமத்தை 2 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 2 சாமுவேல் 5:20. தாவீது பாகால் பிராசீமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைந்து ஓடுகிறது போல கர்த்தரின் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைந்து ஓட பண்ணினார். கர்த்தர் எனக்கு முன்பாக என் சத்துருக்களை உடைந்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அதிநிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசீம் என்று பெயரிட்டார். பாகால் பிராசீம். இன்றைக்கு நம்முடைய செய்திக்கு ஒரு தலைப்பு வேண்டும் என்று சொன்னால் பாகால் பிராசீம் என்கிற இந்த வார்த்தையை நம்முடைய செய்தியின் தலைப்பாக நம்ம வைத்துக் கொள்வோம். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். இந்நாட்களிலே அவர் நம்மோடு கூட இருந்து எப்படி தாவீது பாகால் பிராசீம் என்கிற பெயரை அந்த ஸ்தலத்திற்கு வைத்தாரோ, எப்படி கர்த்தர் தாவீதின் சத்துருக்களை அவர் சொல்லுகிறார், என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைந்து ஓட பண்ணினார். சிலுவையில் நமக்காக அவர் யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அந்த சத்துருவினுடைய தலையை அவர் சிலுவையிலே அவர் நசுக்கினார். அவர் வெண்கல கதவுகளையும் உடைக்க வல்லமை உள்ள தேவன். அவர் இருப்பு தாழ்பால்களையும் நொறுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம் அடிக்கடி நம்ம வசனங்களை நாம் அறிக்கையிட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஒரு வழியாக வருவார்கள், 7 வழியாக ஓடி போவார்கள் என்று வார்த்தை சொல்கிறது. உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே தாவீது அழகாக அறிக்கையிடுகிறார், என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைந்து ஓட பண்ணினான். விசுவாசிப்போம். இந்த செப்டம்பர் மாதம், இந்த 9வது மாதத்தில் கடந்த 8 மாதங்கள் நம்மை நடத்தின தேவன் நம்மோடு கூட இடைபடுகிறார். உன் சத்துருக்களை உனக்கு முன்பதாக நான் உடைந்து ஓட பண்ணுவேன். நமக்கு எதிராக எப்பேற்பட்ட காரியங்கள் வந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட சத்துருவின் கிரியைகளாக போராட்டங்களாக இருந்தாலும் சரி,
நம் கண் காண நம்முடைய சத்துருக்கள் உடைந்து ஓடி போவார்கள். அல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் இஸ்ரவேலின் தேவன். அவர் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் அவர் ஆசீர்வதித்தவர். இந்நாட்களிலே நாம் இப்படிப்பட்ட காரியங்களை அறிக்கையிடப் போகிறோம். என் சத்துருக்களை என் கண் காண எனக்கு முன்பதாக அவர் உடைந்து அவர் ஓட பண்ணினார். நம்ம எல்லாருமே தேவ சமூகத்திலே நம்ம கூடியிருக்கிறோம். இந்த நாளிலே இப்படிப்பட்ட தேவனை தரிசிக்க ஆராதிக்க நமக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. சத்துருக்களை அன்றைக்கு ஏன் அப்படி இந்த தாவீது இப்படி அறிக்கையிட காரணம் என்ன? சத்துருக்கள் மீது தாவீதுக்கு ஆண்டவர் ஏன் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஜெயத்தை அவர் கொடுத்தார்? சங்கீதம் 18 அதற்காகவே சங்கீதக்காரன் எழுதுகிறார். அந்த சங்கீதம் 18 உடைய தலைப்பு சொல்லுகிறது, கர்த்தர் அவனுடைய எல்லா சத்துருக்களில் இருந்தும் இன்னும் அந்த சவுல் உடைய காரியங்கள் பெரிய ஜெயத்தை கொடுத்த பொழுது அந்த சங்கீதம் 18 அழகாக சங்கீதக்காரன் எழுதுகிறார். சரி, தாவீதுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இப்படிப்பட்ட ஜெயத்தை அவனுக்கு கொடுப்பதற்கான காரணம் என்ன? அதே 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிப்போம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். எவன் சாலகத்தின் வழியாய் ஏறி எபூசியரையும் தாவீதின் ஆத்துமா பகைக்கிற சப்பானிகளையும் குருடரையும் முறியடிக்கிறான். கவனிங்க, கர்த்தர் தாவீதுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஜெயமான வாழ்க்கையை கொடுத்தார்? அவன் சத்துருக்கள் அவன் கண்காண உடைந்து ஓடி போகிற அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அனுபவங்களை ஏன் தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்தார்? இந்த 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, தாவீதின் ஆத்துமா பகைக்கிற சப்பானிகளையும் குருடர்களையும். தாவீது உடைய ஆத்துமா யாரை பகைத்ததாம்? எதை பகைத்ததாம்? சப்பானித்தனமான நிலைமைகளையும், குருடர் கண்களிருந்தும் காணாதிருக்கிற ஒரு ஆவிக்குரிய குருட்டாட்டத்தையும் தாவீதுடைய ஆத்துமா பகைத்தது. ஒரு ஆவிக்குரிய முடமான நிலைமையை தாவீது பகைத்தார். ஒரு ஆவிக்குரிய குருட்டாட்டமான நிலைமையை தாவீதுடைய ஆத்துமா பகைத்தது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய கண்கள் காண நம்முடைய சத்துருக்களை அவர் உடைந்து ஓடச் செய்ய வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய மனக்கண்கள், அந்த பிரகாசம் உள்ள மனக்கண்கள் நமக்கு அவசியமாய் இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய கண்ணின் காரியங்கள் நம்முடைய அந்த சரீரம் முழுவதையும் வெளிச்சமாய் மாற்றுகிற அந்த கண்ணுக்குரிய அந்த அவயத்துக்குரிய காரியங்கள், அந்த ஆவிக்குரிய அந்த கண்கள், அது பிரகாசமாக, அது பார்க்கிறவைகளாக, அது தேவனை உற்று கவனிக்கிறதாக அது காணப்பட வேண்டும். அடுத்ததாக அவர் சொல்லுகிறார், அந்த தாவீதுடைய ஆத்துமா சப்பானித்தனமான நிலைமைகளை எல்லாம் இருக்கிறது. சரி, இன்றைக்கு நம்முடைய கண்களை அவர் நிச்சயமாக தேவன் திறப்பார். ஒருவேளை நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் இருளடைந்த நிலைமையில இருக்குமே என்று சொன்னான், அவருடைய அதிசயங்களை எல்லாம் காணக்கூடாதபடிக்கு, ஒருவேளை அது பலவிதமான காரியங்களினால் அது இருளடைந்து போய் இருக்குமே என்று சொன்னால், இன்றைக்கு அந்த கண்களை திறந்து அந்த வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி நம்முடைய கண்களை நிச்சயமாக தேவன் திறப்பார். சரி, வாசிக்க கேட்போம். என்னோடு கூட உங்கள் பரிசுத்த வேதாகமத்தை எபிரேயர் 1:19 முதலாவது வாசிப்போம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். எபேசியர் 1:19. நாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னவென்றும் நீங்கள் இந்த மகத்துவங்களை எல்லாம் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள
மனக்கண்களை கொடுக்க வேண்டும் அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். வேண்டிக் கொள்ளுகிறேன். அழகாக எபேசியர்ல எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சபைக்கு அந்த நிருபத்தை எழுதும் பொழுது அதை ஆக்கியோன் எழுதுகிறார், உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கும்படி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். இன்றைக்கு அநேகருடைய கண்கள் இன்றைக்கு தேவனுடைய மகத்துவங்களையும் இந்த பிரகாசமான அதிசயமான காரியங்களையும் காணக்கூடாதபடிக்கு இப்பிரபஞ்சத்துக்குரியவன் இன்றைக்கு அநேகருடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் தாவீதினுடைய ஆத்துமா குருடர்களை பகைத்தது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய கண்ணை கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த அருமையான ஆவிக்குரிய பிரகாசமான வாழ்க்கைக்கு நம்மை இன்றைக்கு நாம் அர்ப்பணிக்க போகிறோம். இந்த நாளிலிருந்து நான் அதிசயமான காரியங்களை காணும்படி என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி ஜெபிக்க போகிறோம். அந்த ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? சங்கீதம் 119 அழகாக தாவீது சொல்லுகிற காரியம் சங்கீதம் 119 அந்த அதிசயங்களை எல்லாம் காணும்படி எனக்கு உதவி செய்யும். 119:18 வாசிக்கலாம். 119:18. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு கண்களை திறந்தருளும். என் கண்கள் திறக்கப்படட்டும். நான் அந்த அதிசயங்களை எல்லாம் காண விரும்புகிறேன். என் சத்துருக்கள் மீது ஒரு ஜெயம் எனக்கு அவசியமாய் இருக்கிறது. பாவ வாழ்க்கையின் மீது எனக்கு ஒரு ஜெயம் அவசியம். என்னுடைய முற்பிதாக்கள் என் குடும்பத்திலே பரம்பரையாக வருகிற அந்த சாபத்திலிருந்து விடுதலை பெறும்படி என் கண்கள் திறக்கப்படட்டும். இன்னும் உம்முடைய வசனத்தினுடைய வெளிச்சத்தை, அதில் உள்ள வல்லமை ரகசியங்களை அறியும்படி, அதிசயங்களை காணும்படி எனக்கு உதவி செய்யும். எனக்கு அந்த அப்படிப்பட்ட ஒரு பார்வை எனக்கு தாரும் என்று சொல்லி சங்கீதக்காரன் கேட்கிறான். சரி, இன்னொரு காரியத்தை கூட நம்ம வாசிப்போம். மாற்கு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம். மாற்கு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 22 நம்ம வாசிக்க கேட்போம். மாற்கு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 22 வாசிக்க கவனிப்போம். அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை இப்பொழுது கிராமத்திற்கு வெளியிலே கர்த்தர் அழைத்து கொண்டு வருகிறார். நல்ல கவனிங்க. முதலாவது அவன் இருக்கிற சூழ்நிலை, அவனை அந்த கிராமத்தை விட்டு வெளியிலே அழைத்து கொண்டு வருகிறார். நான் வாசிங்க. அவன் கண்களில் உமிழ்ந்தான். வாசிங்க. அவன் மேல் கைகளை வைத்து எதையாயும் காண்கிறாயா என்று கேட்டார். அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன். முதலாவது கர்த்தர் அவனுக்கு சுகத்தை கொடுத்து அவனை சோதித்து பார்க்கிறார். அவனுடைய கண்களிலே இப்பொழுது வெளிச்சம், அந்த குருடனுக்கு ஒரு பார்வை அவசியமாய் இருந்தது. இப்பொழுது அவனை அந்த கிராமத்திலிருந்து அவனை வெளியிலே கொண்டு போகிறான். அவனுடைய சூழ்நிலையை மாற்றி இப்பொழுது அவனுடைய கண்கள் மீது ஒரு அற்புதத்தை, அவர் தன்னுடைய உமிழ்நீரை அவனுடைய கண்களிலே உமிழ்ந்து இப்பொழுது கர்த்தர் அவனை சோதிக்கிறார். அவனிடத்தில் கேட்கிறார், நீ இப்பொழுது காண்கிறது என்ன? நான் மனிதர்களை எப்படி பார்க்கிறானா? மரங்களைப் போல நான் பார்க்கிறேன் என்று அந்த குருடன் சொல்லுகிறான். அடுத்த வசனத்தை வாசிங்க. மறுபடியும் அவனுடைய கண்களின் மீது தம்முடைய கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அவன் அப்பொழுது சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாக கண்டான். ஆண்டவர் இன்றைக்கு இப்படிப்பட்ட அற்புதத்தை உங்கள் நடுவிலே செய்வாராக. இப்பொழுது தெளிவாக தேவனுடைய காரியங்களையும் அவர் நமக்கு கற்பித்துக் கொடுக்கிற காரியங்களையும் உங்கள் கண்கள் உங்கள் சத்துருக்கள் மீது ஜெயம் எடுக்கத்தக்க விதத்தில் ஒரு தெளிவான ஒரு ஆவிக்குரிய கண்களை, ஒரு தெளிவான ஒரு வெளிச்சத்தை அவர் உங்களுக்கு தரும்படி அவர் வாஞ்சிக்கிறார். நீங்க சொல்லணும் ஆண்டவர்கிட்ட, தகப்பனே, என்னுடைய கண்கள் இப்படிப்பட்ட பார்வை உள்ளதாக இருக்கிறது. மனிதர்களை நான் மரங்களைப் போல நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். எனக்கு தெளிவான உங்களுடைய வசனத்தின் மீது ஒரு தெளிவான காரியங்களை என்னாலே பார்க்க முடியவில்லை.
நீர் என்னோடு நீர் எனக்கு காண்பிக்கிற அந்த காரியங்களை என்னுடைய கண்களினாலே என்னாலே காண முடியவில்லை. கர்த்தர் அவனோடு பேசுகிறார். நீ இப்பொழுது உன்னுடைய பார்க்கிற அந்த தன்மை எப்படிப்பட்டதா இருக்கிறது? அவன் அந்த காரியத்தை அவன் தெளிவாக தேவனிடத்தில் சொல்லுகிறான். இல்லை, நான் மனிதர்களை, நான் மரங்களைப் போல நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு நாம் அறிக்கையிட போகிறோம். உம்முடைய மகிமையான காரியத்தை காண்கிற என் கண்களினாலே நான் இன்றைக்கு ஒரு பிரதிஷ்டை இல்லாதபடிக்கு, என்னுடைய கண்களை நீதிக்குரிய ஆயுதங்களாய் நான் மாற்றிக்கொள்ளாதபடிக்கு, நான் இன்னும் அதை ஒரு அசுத்தமான நிலைமையிலே என் கண்களை நான் பதித்து நான் வைத்திருக்கிறேன். இன்றைக்கு நான் திரும்பவும் தெளிவாக பார்க்கும்படி திரும்பவும் உடைய கரத்தை என் கண்கள் மீது வையும் என்று சொல்லி நம்ம கேட்க போகிறோம். கர்த்தர் திரும்பவும் அந்த மனிதனுடைய கண்கள் மீது அவர் தம்முடைய கரத்தை வைத்த பொழுது இப்பொழுது அவன் தெளிவாக பார்க்கிறவனாக காணப்பட்டான். தாவீதுடைய ஆத்துமா அந்த குருட்டாட்டமான அந்த கண்களை வெறுத்தது, குருடர்களை அது வெறுத்தது. இன்றைக்கு நம்ம நல்ல தீர்மானம் பண்ண வேண்டும். என்னுடைய கண்ணின் பார்வைகள் என்னுடைய ஆவிக்குரிய சரீரத்தை அது கெடுத்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அதில் சரியான ஒரு வெளிச்சம் இல்லாதபடியினாலே என்னுடைய ஜீவியம் கெட்டு போயிருக்கிறது. என்னுடைய சத்துருக்கள் என்னை சூழ்ந்திருக்கிறார்கள். எனக்கு வர வேண்டிய காரியங்களை அந்த சத்துருவானவன் எல்லாவற்றையும் தடை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் தாவீது அன்றைக்கு ஒரு பெரிய ஜெயத்தை அந்த 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் எடுத்தார். அது தாவீதின் கோட்டையாக மாறினது. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அன்றைக்கு அந்த பெலிஸ்தர்கள் மீது கர்த்தர் அவனுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். என்னுடைய சத்துருக்கள் என் கண்களுக்கு முன்பதாக உடைந்து ஓடுகிறார்கள் என்று சொல்லி அழகாக தாவீது அங்கே அறிக்கை இடுகிறார். அன்றைக்கு சவுலை ஆண்டவர் சந்திக்கும் பொழுது அந்த தமஸ்கு வீதியில அங்கே அனனியாவை அனுப்பி அவன் தலை மீது கரத்தை வைத்து ஆண்டவர் ஜெபிக்க சொன்ன பொழுது முதலாவது அந்த சவுலினுடைய கண்களில் இருந்த அந்த செதில்கள் எல்லாம் விழுந்து போனது என்று வேதம் சொல்கிறார். அவன் தேவனுடைய மகத்துவங்களை காணாதபடிக்கு சபையை துன்பப்படுத்தி கொண்டிருந்தவன், பாரம்பரியத்தை பிடித்து ஓடிக்கொண்டிருந்த அந்த மனிதனுடைய கண்களில் இருந்த செதில்கள் எல்லாம் அது விழுந்தது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அனனியாவை அனுப்புவார். இன்றைக்கும் தேவனுடைய ஆவியானவர் உங்கள் நடுவில் அவர் வல்லமையாய் இறங்கி உங்கள் கண்களை மறைத்து கொண்டிருக்கிற தேவனுடைய மகத்துவங்களை காணக்கூடாதபடிக்கு உங்கள் கண்களை மறைத்து கொண்டிருக்கிற எல்லா செதில்களும், எல்லா உலக ஆசைகளும், சிற்றின்பத்தின் காரியங்களும் அந்த செதில்களைப் போல மறைத்திருக்கிற அந்த காரியங்களிலிருந்து அவர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். பிழையாம் உடைய கண்களை கர்த்தர் திறந்தார். அன்றைக்கு அநீதியின் கூலியை வாங்கும்படி புறப்பட்டு போன அந்த பீழையாமுடைய கண்களை கர்த்தர் திறந்தார். அந்த கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது என்று சொல்லி அழகாக பீழையாம் தன்னுடைய காரியத்தை குறித்து அவன் பேசுகிறான். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு அப்படி நம்முடைய கண் பார்வையில் அந்த கண் என்கிற முக்கியமான அந்த சரீரத்தின் உறுப்பின் மீது ஒரு ஜெயம் எடுப்பதற்கு அவர் நமக்கு உதவி செய்வார். நாம் கண்கள் இருந்தும் காணாதவைகளைப் போல நாம் இருக்கக்கூடாது. நாம் அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை உடையவர்களாய் நாம் காணப்படக்கூடாது. தாவீதுடைய ஆத்துமா அதை பகைத்தது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். பீழையாமினுடைய கண்களை திறந்த தேவன் பவுலை சவுலினுடைய கண்களில் இருந்த செதில்களை எல்லாம் அவர் விலைக்கு அவனை பவுலாக மாற்றினவர். மனிதர்களை மரங்களைப் போல பார்த்து கொண்டிருந்த அந்த மனிதன் மீது தன்னுடைய கரத்தை அவர் திரும்பவும் வைத்து அவனுக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்களை குறித்து திரும்பவும் அவனை சொஸ்தப்படுத்தின தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உன் சத்துருக்கள் மீது நீ ஜெயம் எடுக்கும்படி, உன் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நீ ஒரு ஜெயமுள்ள ஒரு ஜீவியம் பண்ணும்படி, உன் உலக பிரகாரமான காரியங்களிலே நமக்கு வருகிற ஆசீர்வாதத்தை தடை பண்ணி கொண்டிருக்கிற அந்த இருளான காரியங்களிலிருந்து ஜெயம் எடுக்கும்படி அவர் நம்மோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார்.
இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் சொன்ன அந்த காரியத்தை வாசிக்கலாமா? நம்முடைய கண்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? வேகமாக எடுத்து வாசிக்கலாம். அவர் தன்னுடைய மலை பிரசங்கத்தில் இந்த கண்ணின் காரியங்களை குறித்து, உன் கண் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்கு அழகாக சொல்லி கொடுக்கிற அந்த காரியத்தை நம்ம வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:29-30 நாம் வாசிக்க கேட்கலாம். உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி நீ எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கிறோம். உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப் போவது உனக்கு நலமாயிருக்கும். 6:22 மத்தேயு 6:22 நம்ம வாசிக்க கேட்போம். மத்தேயு 6:22. கண்ணானது சரீரத்தில் விளக்காய் இருக்கிறது. பாருங்க, ஆண்டவர் அழகாக நம்மோடு பேசுகிறார். கண்ணானது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய ஒரு வெளிச்சமாக இருக்கிறது. வாசிங்க. உன் கண் தெளிவாய் இருந்தால், உன்னுடைய ஆவிக்குரிய கண்கள் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் நம்முடைய குடும்பம், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம், நம்முடைய ஊழியங்கள் எல்லாமே எப்படி இருக்குமா? வெளிச்சம். உன்னுடைய வாசஸ்தலங்களிலே ஒரு வெளிச்சம் இருக்கும். எல்லா இடத்திலும் ஒரு வெளிச்சம் உண்டாகி இருக்கும். இன்னைக்கு ஏன் இருள்? அடுத்து என்ன செய்ய போகிறோம், அடுத்து கால்களை எங்க வைக்க போகிறோம் என்கிற ஒரு பெரிய தடுமாற்றம் நம்முடைய வாழ்க்கையில. காரணம் என்ன? உன்னுடைய கண் வெளிச்சமாய் இருந்தால், வாசிங்க, வெளிச்சம், அங்கே ஒரு வெளிச்சம் உண்டாகி இருக்கும். கண் கெட்டதாக இருந்தால் இருளாக இருக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம எதை விரும்புகிறோம்? இன்றைக்கு அந்த வெளிச்சமாகிய தேவனிடத்தில் வரும்படி அவன் நம்மை அழைக்கிறான். உன் சத்துருக்கள் மீது உனக்கு ஜெயத்தை கொடுக்கும்படி அவர் அன்போடு கூட அழைக்கிறார். இன்றைக்கு இந்த வெளிச்சத்தினிடத்தில் வரும்படி நம்மை அழைக்கிறார். அந்த குருட்டாட்டமான நிலைமைகளை விட்டு இன்றைக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தருகிற, அதிசயங்களை காணப்படுகிற தேவன் நம்மை பார்த்து அன்போடு கூட பேசுகிறார். உன் ஆத்துமா தாவீதினுடைய ஆத்துமாவை போல அது குருடர்களையும் சப்பானிகளையும் அது பகைக்கிறதாக இருக்கட்டும். இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் பலனடையட்டும். இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய எல்லைகளை பிரகாசம் உள்ளதாய் மாற்றும்படி அவர் விரும்புகிறார். உன் சத்துருக்கள் இனி உன்னை மேற்கொள்வது இல்லை. இனி அந்த சத்துருவின் போராட்டம் நம்மிடத்தில் காணப்படாதபடிக்கு கர்த்தர் நம்மிடத்தில் கிரியை செய்ய அவர் விரும்புகிறார். என் சத்துருக்கள் எனக்கு முன்பதாக அவர்கள் தண்ணீரை போல உடைந்து ஓடி போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? நான் தாவீதை போல நான் விருத்தி அடைய நான் விரும்புகிறேன். நான் தாவீதை போல நான் நாளுக்கு நாள் நான் தேவனுடைய காரியத்தில் நான் பலனடையும்படி நான் விரும்புகிறேன். என்னோடு கூட என் குடும்பத்துக்கு நான் வெளிச்சமாய் இருக்க நான் விரும்புகிறேன். என் பகுதியில் உள்ள ஜனங்களுக்கு அந்த கிறிஸ்துவினுடைய வெளிச்சத்தை காண்பிக்கும்படி நான் விரும்புகிறேன். அன்னைக்கு சவுலை கர்த்தர் அவனுடைய கண்களை திறந்தார். அந்த செதில்கள் எல்லாம் விழுந்தது. இப்பொழுது தேவனுடைய மகத்துவத்தையும் அவர் மரித்து உயிர் திறந்த கிறிஸ்துவுக்கு மிகுந்த சாட்சியாய் நிற்கும்படி அநேக சபைக்கு அந்த வெளிச்சத்தை கொண்டு வரும்படி அவன் கண்களிலே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை, வெளிச்சத்தை கர்த்தர் கொண்டு வந்தான். பிலேயாமுடைய கண்களை அவர் திறந்தார். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உன் சத்துருக்கள் மீது நீ ஜெயம் எடுக்கும்படி இன்றைக்கு நான் உனக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை நான் கொடுக்க நான் விரும்புகிறேன். முழங்கால் படியிடலாமா தேவ சமூகத்தில்? அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வார்த்தைக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம். பாகால் பிராசி. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியம், உன் சத்துருக்கள் மீது நீ ஜெயம் எடுக்கும்படி நான் உனக்காக நான் இறங்கி வருகிறேன். உனக்கு வேண்டிய அந்த மனக்கண்கள், பிரகாசமுள்ள மனக்கண்களை நான் உனக்கு தருகிறேன். இனி உன் சத்துருக்கள் உனக்கு முன்பதாக நிற்பது இல்லை. அவர்கள் முறிந்து விழுவதை நாம் பார்க்கும்படியாக
என் சத்துருக்கள் எனக்கு முன்பதாக தண்ணீரை போல உடைந்து ஓடினார்கள் என்று தாவீதை போல நம்ம சொல்ல போகிறோம். தகப்பனை ஆண்டவர்கிட்ட கேட்போம், தகப்பனே என்னுடைய கண்கள் இருளடைந்த நிலைமையில இருக்கிறது தகப்பனே. ஒரு நேரத்தில் தகப்பனை என் கண்களை நான் ஒரு நீதிக்குரிய ஆயுதமாக நான் வைத்திருந்தேன். ஒரு நேரத்தில் என் கண்கள் மிகுந்த பிரகாசம் உள்ளதா இருந்தது தகப்பனை. இன்றைக்கு தகப்பனை பலவிதமான அந்த பாவ காரியங்களினாலே என்னுடைய வாழ்க்கை இருளடைந்து போனதையா, என்னுடைய ஊழியத்தில் ஒரு வெளிச்சம் இல்லாமல் இருக்கிறதை நான் உணர்கிறேன். என்னுடைய குடும்பத்தின் காரியங்களிலே ஒரு வெளிச்சம் இல்லாமல் இருக்கிறதை நான் காண்கிறேன் தகப்பனை. இன்றைக்கு தகப்பனே என்னுடைய கண்களை திறந்து கொடுன்னு சொல்லி நம்ம கேட்கலாமா? என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். இன்றைக்கு அந்த தாவீதுடைய ஆத்துமா வெறுத்தது போல தகப்பன அந்த குருட்டாட்டங்களை நான் வெறுக்கிறேன் தகப்பனே. அந்த சப்பானித்தனமான நிலைமைகளை நான் வெறுக்கிறேன். என்னுடைய கண்கள் மனிதர்களை மரங்களைப் போல பார்த்து கொண்டிருக்கிறது ராஜா. இன்றைக்கு என் கண்களை திறந்தர்களும் தகப்பனே. அல்லேலூயா. தெளிவான ஒரு தகப்பனை, ஒரு ஜீவியத்தை எனக்கு தருவீராக, ஒரு தெளிந்த ஆவியை எனக்கு தருவீராக தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. ஆண்டவர்கிட்ட கேளுங்க தகப்பனே. நன்றி. ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்களை எனக்கு தாரும். என் சத்துருக்கள் மீது நான் ஜெயம் எடுக்கணும் ராஜா. ஓ நன்றி 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 நன்றி. என் குடும்பத்துக்கான ஆசீர்வாதத்தினுடைய கடத்தில் நான் வாங்கணும் ராஜா. இந்த தேசத்துக்கு நான் ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் நான் மாறணும். என் கிராமத்திற்கு நான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் நான் இருக்கணும் தகப்பனே. நன்றி. மனம் இறங்குவீராக. என் சத்துருக்கள் மீது ஜெயம் எடுக்கும்படி எனக்கு உதவி செய்ய ராஜா. எனக்காக கல்வாரி சிலுவையில், அந்த சிலுவையில் தகப்பனே எங்க சத்துருவை ஜெயித்தீங்க தகப்பனே. இப்பொழுதும் எனக்கு மனம் இறங்கும் என்று சொல்லி கேளுங்க தகப்பனே. மனம் இறங்குவீராக தகப்பனே. நன்றி. பாவத்தின் பிடியிலே தகப்பனை சிக்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை விடுதலை செய்வீராக தகப்பனே. அந்த கண்கள் மீது ரத்தம் தெளிக்கப்படட்டும் ராஜா. அது பிரதிஷ்டை நிறைந்ததாக மாறட்டும் தகப்பனே. வேதத்தின் அதிசயங்களை பார்க்கிற கண்களாக அது மாறட்டும் ராஜா. நன்றி. பலப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக தகப்பனே. நன்றி நன்றி. வேதம் வாசிக்கும்படி தகப்பனை, மகிமையான காரியங்களை தரிசிக்கும்படி தகப்பனை, அப்படியாக அந்த கண்களை திரும்பவும் அந்த கண்கள் மீது உடைய கரத்தை நீர் வைப்பீராக. மறுபடியும் கரத்தை அந்த கண்கள் மீது வைப்பீராக. ஒரு தெளிந்த பார்வை அங்கே நீர் உண்டாக்கும்படி அடிமை நான் செபிக்கிறேன் தகப்பனை. பிரகாசமுள்ள மனக்கண்களை உடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. சத்துருக்கள் மீது ஜெயமெடுக்க உதவி செய்வீராக. நன்றி ராஜா. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தானே. அல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய கரம் ஆசீர்வதிக்கட்டும். இந்த செப்டம்பர் மாதத்திலே உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்தும். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே தகப்பனை உடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக தகப்பனே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள நீ தந்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் ஐயா. இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் உடைய பிள்ளைகளை மிகுந்த ஆசீர்வாதமாய் நடத்துவீராக. அதிகமாக பிள்ளைகள் வேதம் வாசிக்க, ஜெபிக்க உதவி செய்வீராக. சபை கூடி வருதலை விட்டுவிடாதிருக்க கிருபை தருவீராக தகப்பனை. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற படிக்கிற பிள்ளைகளை பொறுப்படுவீராக. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன தேவன் இவருடைய வாசஸ்தலங்களில் எல்லாம் நல்ல ஒரு பாதுகாப்பை கட்டளையிடும்படி அடிமை நான் செபிக்கிறேன். சோர்ந்து போயிருக்கிறவர்களை உங்களுடைய சத்துவத்தினாலே பலப்படுத்துவீராக தகப்பனே. நன்றி ராஜா. நன்றி நன்றி. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. போக்கிலும் வரத்தினுடைய பிள்ளைகளோடு கரம் இருக்கும்படி அடிமை நான் செபிக்கிறேன். கடந்து அன்பிலே பிள்ளைகள் நிலைத்திருக்க உதவி செய்யும். எல்லா துதிகர மகிமை நமக்கு ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜீவனுடைய நல்ல தகப்பனே. சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பியோடு ஐக்கியமும் அவருடைய வருகை பரியந்தமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. God bless you.